எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய வரகரிசி பொங்கல் கூடவே தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாரம் ஒரு முறை அவசியம் இதை செஞ்சு கொடுங்க. இதில் நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஒரு குக்கரில் 1 டம்ளர் கிட்ட வரகரிசி எடுத்துக்கிறேன். இதை 5லேருந்து 6 முறை நல்லா கழுவி எடுத்துடலாம். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, கழுவி எடுத்துட்டு இருக்கட்டும். இப்போது எந்த டம்ளரில் நாம் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/4லேருந்து 1/2 கப் கிட்ட நாம் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா வறுத்துக்கலாம். வெறும் வாணலியில் தான் வறுக்கணும், செவக்க வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. வாசம் வந்தாலே போதுமானது. இப்போ இங்கே பாருங்கள், நல்லா மணம் வந்துருச்சு. தொட்டு பார்த்தா சூடு இருக்கணும், இதுதான் பதம். இப்போது நாம் வறுத்து வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பை களைஞ்சி வச்சுருக்கிற அந்த அரிசி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை திரும்ப ஒரு தடவை களைஞ்சிடலாம். இப்போ களைஞ்சாச்சு. 2ஐயும் ஒரு தடவை களைஞ்சி தண்ணியை கீழே ஊற்றிட்டு இதில் கரெக்டாக 1லேருந்து 3/2 கப் கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரில் நாம் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரால் 3/2 கப் கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது மேலே பொங்காமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு துளி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 விசில் விட்டுறலாம். இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். 1 மிளகாய் எடுத்துக்கிறேன், ரொம்ப காரம் வேணாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் உப்பு, ஒரு சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போது இதை நாம் எப்பவும் போல் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பொங்கல் வெந்துருச்சு. இதை நல்லா கரண்டியை விட்டு இப்படி கடைஞ்சிங்கனாலே போதும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கிட்ட ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கிட்ட கடுகு, 1/4 டீஸ்பூன் கிட்ட உளுந்து, 1 ஸ்பூன் கிட்ட கருப்பு மிளகு, முந்திரி, வறுத்த வேர்க்கடலை, இது ரெண்டும் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட ஜீரகம், 2 பச்சை மிளகாய், கூடவே ஒரு துண்டு இஞ்சியை துருவி சேர்த்துக்கலாம். செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போது இது கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். நாம் தாளித்து வச்சுருக்கிறத இந்த பொங்கல் கூட கலந்துட்டோன்னா போதும். ரொம்ப சூப்பரான சுவையான வரகரிசி மிளகு பொங்கல் தயாராகிடுச்சு. நார்மலாக நம்ம செய்கிற பொங்கலை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க திரும்ப கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக போணுச்சுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கரெக்டான அளவுனா சூப்பராக இருக்கும். இது கூடவே நான் இன்னும் 1 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ பரிமாற வேண்டியது தான் பாக்கி. நம்மளோட வரகரிசி பொங்கல் கூடவே தேங்காய் சட்னி, அது கூட ஒரு வடை. வாங்க சாப்பிடலாம். எப்போவுமே மருந்தாக சாப்பிடாம விருந்தாக சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.